வணக்கம் நண்பர்களே. இந்த விட பத்தி பேச போறோம்னா ஷிபாயின் தரப்புல அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ ஷிபாயினோட அப்டேட்ஸ் என்னது, அப்புறமா அதோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அப்புறமா அதோட ஆசெட் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோடாமா நோ கிளிக் பை பை டேக் பாவா அப்படியே போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம ஷிபாயினோட அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஷிபாயினோட அப்டேட்ஸோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லூசி உங்களுக்கு தெரியும், ஷிபாயினோட டீம் மெம்பர் சும்மா. ஸோ ஆனால் போட்டிருக்காங்க. ஆனால் ஷிபாயினோட இந்த 2024-25 ஷிபேரியமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது, இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீட் டோக்கன் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா ஸ்வாப் 2.2 வரப்போகுது. அப்புறமா இந்த ஷிபா DP2வோட வெர்ஷன் 2 வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இல்லை நிறைய ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட ஆக போகுது அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட்னால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபாயினுக்கு வந்து பெரிய பேர்ன் ரேட் வந்து ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 2076% பார்த்தீங்கன்னா பேர்ன் ரேட் வந்து ஸ்பைக் சர்ஜ் ஆகியிருக்கு ஆஃப்டர் திஸ் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ ஷிபாயினோட ப்ரைஸ் லெவலில் பெரிய சேஞ்ச் வரல, பட் ஷிபாயினோட பேர்ன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஷிபாயினோட இப்போ வந்து 4 ஹவரில் பார்க்கும்போது அரௌண்ட் 0.40 தாண்டி $254 கிட்ட இருக்கு சொல்லலாம். ஸோ ஷிபாயினு வந்து இப்போ வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷிபாயினு ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ஃபாலிங் வெஜ்ஜை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபாலிங் வெஜ் பார்த்தீங்கன்னா பிளே அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷிபாயினு வந்து 0.40 தாண்டி 32 மேலே வந்து போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லலாம், 0.40 தாண்டி 32. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது RSI எல்லாம் பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ராஸ் வந்து ஆகியிருக்கு. அப்புறமா ஸ்டொக்காஸ்டிக் RSI பார்க்கும்போது ஒவ்வொரு சோல்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, விச் இஸ் இண்டிகேட்டிங் அ புலிஷ் மூவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல கிளியராக அந்த ஃபாலிங் வச்சு தெரிய வருது, விச் கேன் இண்டிகேட் ஆஸ் அ புல் ஃபிளாக் கூட சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஃபாலிங் வச்சா பார்ப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இது புல் ஃபிளாக பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன். சரிங்களா. ஸோ அப்படின்னு வந்து மேலே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்னேன் அரௌண்ட் 0.40 தாண்டி 32 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.40 தாண்டி $24 கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து வருது ஷிபாயினுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டேல அதே 50 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொன்னேன் 0.40 தாண்டி 24 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், அப்புறமா ஸ்விங் சப்போர்ட் கூட சொல்லலாம். ஸோ அரௌண்ட் 0.40 தாண்டி 24 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கு ஷிபாயினுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒன் டேல இந்த RSIல பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டொகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ஆகியிருக்கு. ஸோ அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் பிளே அவுட் கிராஸ் ஓவர் லோவர், அதாவது ஒவ்வொரு சோலில் கிராஸ் ஓவர் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பிளே அவுட் ஆகுமா, இல்லை ஒவ்வொரு பாட்டில் கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு இல்லையா இப்போ. ஸோ அது வந்து பிளே அவுட் ஆகுமா. ஸோ அது பிளே அவுட் ஆன 4 ஹவரில் பம்ப், இது பிளே அவுட்னா டம்ப். பட் அக்கார்டிங் டு த TEA அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அ பம்ப்னு சொல்லலாம் ஷிபாயினு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் சொல்லலாம் $63,575 கிட்ட சொல்லலாம். ஸோ பிட்காயின் 1 ஹவரில் நான் ஏற்கனவே டெலிகிராமில் இப்படி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஃபிளாக்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேர் ஃபிளாக் பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த டார்கெட். ஸோ டார்கெட் கூட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 62,000 கிட்ட சொல்லியிருக்கேன். பட் 4 ஹவரில் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. இட்ஸ் இன் த மிடில் ஆஃப் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் அரௌண்ட் 60,000 கிட்ட வந்து பிட்காயின் வந்து வருது. நம்ம வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் வந்து வரைஞ்சோம்னா இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு பிட்காயினுக்கு நேற்று. அதாவது இன்னைக்கு 5 மணிக்கு சொல்லலாம். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கேண்டல் வந்து தெரிய வருது. ஸோ இந்த டம்ப் காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இல்லை டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லாமல் அகேன்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி CZ வந்து அரெஸ்ட் ஆகிட்டு, CZ பார்த்தீங்கன்னா அதாவது CZ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா XCO இப்படி 3 இயர்ஸ் வந்து ஜெயிலில் வந்து போடப்படுவார் அப்படின்னு வந்து வந்தது. ஹேஸ் டு ஸ்பெண்ட் 3 இயர்ஸ் இன் பிரிசன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கொஞ்சம் அதுக்கு வந்து ரியாக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயினோட அதாவது எத்தீரியமோட ஸ்பாட் ETFs எல்லாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடும் அப்படின்னு வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு இல்லைங்களா. SEC பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டாங்கன்ட்டு ஃப்ராங்க்லின் டெம்ப்லேருந்து. ஸோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் நியூஸு. அப்புறமா நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சரை பார்த்தீங்கன்னா இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கிரிப்டோ மிக்சரு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SEC வந்து எத்தீரியம் ஸ்பாட் ETF வந்து பார்த்தீங்கன்னா டினை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஸ்பெகுலேஷன் வந்து வந்துட்டு இருக்கு. இப்படி மோஸ்ட் அது எக்ஸ்பெக்டட் தான் இல்லைங்களா. நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து பிட்காயின் ETF
அப்ரூவ் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் கிட்ட நம்ம தோத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லை ஏதோ வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கல. அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஃபியூச்சர்ஸ் அதாவது லிஸ்ட் பண்ணிட்டோம், அதால ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிட்டோமே கேட்டிங்கன்னா ஜட்ஜு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னதால தான் நம்ம வந்து ஸ்பாட்டும் அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு இடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இடிஎஃப் கிரிப்டோது கண்டிப்பாக வந்து அப்ரூவ் ஆகாது அப்படின்னு வந்து கேரி சான்சஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுபடி தான் இப்போ வந்து அவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இப்படி எத்தீரியமோட ஸ்பாட் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா டினை ஆகும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ரிப்போர்ட் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயினோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணணும்னு வந்து இல்லை இப்படி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்படி பிளாக் ராக் ஆகட்டும் யாரும் ஸ்பாட் இடிஎஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ இஷ்யூஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் இடிஎஃப் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி லிஸ்ட் பண்ணிட்டு மோஸ்ட்டாக அது பார்த்தீங்கன்னா ஒரு டினை ஆகியிருக்கு, ரிஜெக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்க்கு இன்ன வரைக்கும் வரல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜிடிபி வந்து ஸோ ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஸோ Q வந்து ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% இருந்தது. பட் அதுக்குன்னா கீழே லாஸ்ட் குவார்டர் 3.4 விட 2.5% பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆயிருது. பட் அதுக்குன்னா கீழே அதாவது 1.5% வந்ததால டோட்டல் எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கு. S&P 500 ஆகட்டும், டவ் ஜோன்ஸ் ஆகட்டும். பட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து போகிட்டு இருக்கு. நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ்ல ஒரு சேஞ்ச் கிடையாது. சேம் த ஃபாலோயிங் அசெண்டிங் அது டிசெண்டிங் சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அது பிரேக் டவுனும் இல்லை பிரேக் அவுட்டும் வந்து பண்ணலை. பிட்காயின் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. அதில் பிட்காயின் டம்ப் ஆகிட்டு இருக்கு. டாமினன்ஸ் வந்து கன்சாலிடேஷன் அது வந்து நல்லதுக்கே கிடையாது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான டம்ப் ஆகும் இல்லைங்களா. பட் இந்த டாமினன்ஸ் வந்து சரியான டம்ப் ஆகி பிட்காயின் கொஞ்சம் கன்சாலிடேஷன் பம்ப் ஆச்சுன்னா ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகும் மேலே. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். மேலே இப்படி மேலே வந்து கண்டிப்பாக ஒரு காயின் வந்து போச்சுன்னா சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சிக்னல்ஸ் ப்ராஃபிட்டோட சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்சா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நான் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சிஎம்இ பார்க்கும்போது பிட்காயின் சிஎம்இ கேப் வந்து ஒரு கிரியேட் ஆனது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ நேற்று நைட் வந்து கிரியேட் ஆனதோ இல்லை ஆமாம் நேற்று நைட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் நோ அ பிக் கேப்னு சொல்லலாம் பிட்காயின் சிஎம்இ கேப்பில். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது, நியூட்ரலாக தான் இருக்குது. லிக்விடேஷன்ஸோட ஹீட் மேப்பில் பார்க்கும்போது மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அபவ் வாஸ் அரௌண்ட் 70,000, 78,000, 72,000, 68,000. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்க்கும்போது நியூஸ் ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ ஜிடிபி பிட்காயினோட ஆப்ஷன்ஸ் லிஸ்டிங் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட எத்தீரியமோட ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் டினையாக இருக்குது அப்படின்னு வந்து ஸ்பெகுலேஷன் வந்து ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான நியூஸ். ஓகேங்களா. பட் சில நியூஸ் வந்து நிறையா வந்து இருக்குது வேறு நியூஸ். இப்படி ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஒரு ஸ்பாட் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுதுன்னு வந்து ஒரு பேங்க்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வேறு நியூஸ் இருக்குது. பட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வேணும். ஸோ இது வந்து யூஎஸ்ல வந்து நடக்குது இல்லைங்களா. ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோஸ் தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாப்லாம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மாதிரி ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்கள் அழகாக நன்றி, வணக்கம்.